எவ்வளவு சேஞ்சஸ் பாருங்க. தெரியுது அப்படியே அந்த இன்னும் நேச்சரா வருதுங்க. கொஞ்சம் வைங்க எப்படி சவுண்ட் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. நாங்க வரப்ப அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. நல்ல எனக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு கார் எடுத்தா ஓடணும். வண்டி ஆன் பண்ணா நமக்கு அது எப்படி இருக்குண்ணா ஃபீல்? இது அதான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ பண்ணிக்கிற கான்செப்ட் 3 ஆக்டிவ். சரிங்க. ஆக்டிவ்ங்கும்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 நம்ம பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமாங்க. ஸோ ஆக்டிவ்ங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லாமே இண்டிவிஜுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 3 அதாவது ஆக்டிவ் பண்ணுறது 2 விதம் ஒன்று வருது. ஒன்று ஆம்பிளிஃபையர் வித் ப்ராசஸர் ஒன்று வருது. சரிங்க. இன்னொன்று வந்து ப்ராசஸர் செப்பரேட், ஆம்பிளிஃபையர் செப்பரேட். சரிங்க. நம்ம வந்துட்டு ப்ராசஸர் செப்பரேட், ஆம்பிளிஃபையர் செப்பரேட் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் எனர்ஜி நல்லா இருக்கும். சரிங்க. பவர் ரொம்ப ஜாஸ்தி. சரிங்க. இப்போ எந்த அளவுக்குனா லெஃப்ட்னா டோட்டல் லெஃப்ட். சரிங்க. சென்டர்னா இங்கே ஸ்பீக்கர் கிடையாது, இந்த சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. சரி, அதை நம்ம பார்க்க போகிறது. Left. அதாவது லெஃப்ட்டுக்கு போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ், பேஸு, ட்ரிபிள் எல்லாமே சேர்ந்துக்கிறாங்க. எல்லா இதில் வந்துடுது. அது மாதிரி வரும், ஒவ்வொன்றா மாறும். Right. அதாவது பேஸ் அது பியூட்டி என்னன்னா சப்வூஃபர் பேஸ் அங்கே தான் கேட்கும். பேஸ் அதில் தான். அதான் விஷயமே இதில் 3 வேலை தான் அந்த மாதிரிங்க. இல்லைண்ணா நார்மல் 2 வேலையும் வந்துடும். ஓகேங்க. அந்த இந்த சவுண்ட் செட்டப் அந்த மாதிரி இருக்கும். 2 வேலையும் அந்த மாதிரி கேட்கும். Center. ஸ்பீக்கரே கிடையாது. ஆனா இங்க ஸ்பீக்கர் இல்ல. எக்ஸாம்பி தானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் மாதிரி சவுண்ட். அதாவது அந்த ஸ்பீக்கர் அவ்வளோ பக்கமாக இருக்கும், ஆனால் அந்த சவுண்டு கேட்காது. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்கும். இங்கே வந்துடுங்க. Right center. சம்பந்தம் இல்லாம இருக்கு. Left center. ஆமா இங்கே வருது. இங்கே இருக்கும். ரைட் ரைட். என்ன சவுண்டு கேட்கும்? அதுதான் நீங்க அந்த டியூனிங் வருது. ஆனால் இத்தனை நேரம் நீங்கள் பார்த்தீங்களா மெஷர்மெண்ட் எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ணுறது தான் வேலையாக அதில். My voice should appear to come from a single point at the far left of your sound stage. My location should be exact and well focused. My voice should appear to come from a single point in the center of your sound stage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point. மூணு பேரும் சேர்ந்து வரும்போது My voice should appear to come from a single point in the at center the of far your sound left of your stage. sound நேச்சரா பேசுற stage. மாதிரி My voice should My appear to location come should from be a exact. நம்ம யாரா பேசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த 3 டைரக்ஷன் கூட்டி பேசுற மாதிரி இருக்கு. அப்படியே பேசுற மாதிரி. அதாவது இந்த ஆடியோ எப்படின்னா உங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகும். கரெக்ட். இதே கனெக்ட் ஆகும்போது மியூசிக் நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. No part of my voice should My appear to location come should from be the exact left or the and right well channel. நேச்சரா நம்ம உள்ள யாரோ பேசுற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க இதே சவுண்ட்ல ப்ளூடூத் கனெக்ட் வச்சிருக்கீங்க. ப்ளூடூத்லங்க அவங்க வந்துட்டு நீங்க ஃபோன் பேசும்போது அவங்க உங்க டேஷ்போர்ட்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்படியே நேர்ல பேசுற ஃபீல். பெரிய வித்தியாசம் இருக்கும்னா அப்படியே மாறுதுங்க. எவ்வளவு சேஞ்சஸ் பாருங்க. தெரியுது அப்படியே அந்த இன்னும் நேச்சரா வருதுங்க. அதோட இன்னும் துல்லியமா ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கு. எல்லாமே கரெக்டா அந்த எப்படி பேஸ் விரும்பி கேட்பீங்கன்னா பேஸ் ஹெவியா வேணுமா உங்களுக்கு மீடியமா இருக்கும்? இல்ல எனக்கு மீடியமா இருந்தா இப்போ மீடியம் பேஸ் தான் வச்சிருக்கிறது. உங்க ஸ்டைல் வச்சிருக்கு. பேஸ் வேணா ஹெவி வைக்கலாம். பட் ஹெவி வேணா இதுலயே சொல்லி ஏத்திக்கலாம். இதுலயே அந்த பிரஸ் பண்ணி ஏத்திக்கலாம். ஏத்திக்கிறது சொல்லி போனதோட வெள்ளை நிலா உடல் அணைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல். ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு தன்மை இருக்கும்னா இந்த ஃபோக்கல் பொறுத்தல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா காமிக்கும். அதான் கொஞ்சம் நல்ல இதா வருது. பிரைட்டா இருக்கும். ஒவ்வொரு இது கைண்ட் ஆஃப் சவுண்ட் இது. அந்த வாய்ஸோட இது நேச்சரா வந்துருது. 3 வீல் ஆல்மோஸ்ட் வந்துரும். அவங்களோட அந்த ஸ்டூடியோவோட இது அப்படியே வந்துருது. போனோட நீங்க சொல்லி தான் அந்த தெளிவு எனக்கு தெரிஞ்சது. எதுனா
டூவே மாட்டினப்பே நீங்கள் அந்த ஸ்டூடியோவோட அந்த நிறைய மியூசிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடிலாம் கேட்காம இருந்தது. இதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனி ரொம்ப இனி கேட்க துல்லியமான கேட்காத நம்ம இதுவரை கேட்டதில்லை. அந்த அதே பாட்டில் இருக்கு வராத மியூசிக் கேட்டிருக்கேன். எஸ்பி வாய்ஸ் இந்த பேஸ் பாருங்க. ஆனால் இதுதான் நேச்சரானது. அந்த சவுண்ட் பாருங்க. இதுக்கு முதலையெல்லாம் பார்த்தா அது பின்னாடி மட்டும்தான் அடிக்கும். முதல்ல நாங்கள் நம்மகிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி சரி வெளியே மாட்டும் போது அவன் ஏற்கனவே நம்ம வெளியே மாட்டி அதுக்கப்புறம் வந்தல அப்புறம் தான் வந்து தானே டூவே போட்டு மறுபடியும் அப்புறம் சரி சரின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணலாம். எல்லாம் பிரிச்சுட்டு டூவே போட்டீங்க. அப்புறம் இப்போ தான் 3 ஆட் பண்ணியிருக்கிறது. நீங்கள் சொல்லி தான் அந்த கவனிக்கவே ஆரம்பிச்சது தெளிவாக. அதாவது ஏற்கனவே கேட்ட பாட்டு கேட்கணும். அதில் நீங்கள் இத்தனை வருஷம் நம்ம இதில் சவுண்டு கேட்காம போயிருக்கோம்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிரும். அப்போ போனப்போ சவுண்டை குறையும்பாங்க. இப்போ அது மாட்டினு அதுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பண்ணிட்டு போனதுக்கப்புறமே அதை சொல்றது இல்லை. கொஞ்சம் வைங்க எப்படி சவுண்ட் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. சரி சரி. அப்போ ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிட்டீங்க மியூசிக் கூட இல்லையா? கேட்பாங்க. நாங்கள் வரப்போ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. சூப்பர். நல்லா எனக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கார் எடுத்தா ஓடணும். வண்டி ஆன் பண்ணா நமக்கு அது என்னமோ செட் ஆகிடுச்சு. பாட்டு பாடணும். இப்போ என்ன ஆகும்னா இந்த 3 அப்புறம் சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து தேவைக்கு வண்டி எடுப்பீங்க, பாட்டுக்கு வண்டி எடுப்பீங்க. இப்போ ஆமா நான் நிறைய கேட்கறதுக்குன்னு எடுத்துட்டு போகணுங்க நிறைய நாள். அப்படியா? காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போற இடத்துக்கு கார்ல போயிடுவேன். சூப்பர். ஒரு நமக்கு அது கேட்கணும். பாட்டு கேட்டு அது இருந்தாலும்னா அந்த டோட்டல் அந்த நாளே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ இனி இதுல வர்றது வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த சாங் கேளுங்க. தொட்டவனை மறந்ததென்ன தொட தொட எதுவுமே இன்னொன்னு ஓவர்லாப் பண்ணாது. எல்லாம் ஈக்குவலா இருக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்கல, சலிக்காது. நம்ம இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க மாட்டின போயங்க நம்ம அந்த பேஸ்னா அந்த பின்னாடி தான் அடிக்கும். அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கெங்க வருதுங்கிறது தெரியும். அதாவது இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டே ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஆமா அதேதான். இந்த மிரர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேஜ். ஆமா ஆமா ஆமாங்க. நிறைய சவுண்ட் நீங்க இங்கெல்லாம் கேட்கலாம். ஆமாங்க. சைட் மிரர்லாம் கேட்கலாம். ரன்னிங்லயே பேசக்கூடாது. அமைதியா கேட்டுக்கிட்டே போயிட்டு எவ்வளவு தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க சொல்லுவாங்கன்னா அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும், நம்ம வீடு வந்துடும், இருந்தாலும் அந்த பாட்டு வந்துட்டு முடிஞ்சது இறங்குவோம். பார்க்கிங்ல நிறுத்திட்டு அந்த இருக்கிற பாட்டு கம்ப்ளீட் ஆகும். எனக்கு பிடிச்ச பாட்டு நீங்க சொன்ன மாதிரி ஓடிச்சுன்னா நிறுத்திட்டு இறங்க, இல்லாட்டி அதோட நிக்க. காலையில நான் அடுத்த நாள் எடுக்கும்போது திருப்பி சரி. அது விட்டது பிடிச்சது. அடுத்த நாள் டைம் ஆயிடுச்சுன்னா இறங்கி போயிடுறதுங்க. பேசக்கூடாது. அவனுக்கு ஒருத்தர் பேசிட்டு வந்தாங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குங்க. நமக்கு பிடிச்ச பாட்டு ஓடிச்சுன்னா டென்ஷன் ஆயிரு. வேற நீங்க கேட்குற சாங்ஸ் ஏதாவது ரெகுலர் கேட்குற சாங்ஸ்? நான் ஏதோ ஒன்று அப்படியே இருக்கிறதுல கலந்து வர்றதெல்லாம் எது பிடிக்குமோ அதை தனியாக கேட்பேனுங்க. ஆனால் பேஸ் ரொம்ப அடிக்கக்கூடாது. வேணும்னா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? இதுலேயே வச்சுக்கிட்டு போய்க்குவேன். நிறைய பாட்டை வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு வர வரையும் மாத்திக்கிட்டே வருவேன். நம்ம இதில் மாட்டினதுக்கு அப்புறம் எல்லா பாட்டும் பிடிக்க மாதிரி இன்னைக்கு காலையில் வரப்போட ஆப்பிள் அந்த அதுலேயே ஓடிச்சு. பென்ட்ரைவ் இல்லைன்ட்டு எடுத்தார் இல்லைங்க. ஆப்பிள் இதுலேயே ஓடிச்சு. அதில் பழைய பாட்டு இருந்து அந்த மீடியம்ல இருந்து எல்லாம் வந்துச்சு. எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் நேச்சரா அந்த மணி சாங்ல ஒரு பீட் வரும். அப்படியே மாறுது. முன்னாடி இருந்தது இல்ல, அப்படியே தனியா வருது. நிறைய
அப்படியே மாறுது, டோட்டலாக மாறுதுங்க. அதாவது நம்ம செஞ்ச அதுக்கு 2 வே செஞ்சு எத்தனை நாளாக இருக்கணும் அது? 2 வே கணக்கு இது நல்லா இருக்குங்க. இல்லை எப்போ செஞ்சோம் நம்ம அது? 2 வே 6 மாதம் இருக்குமா? இல்லை இருக்குங்க, ஒரு 10 மாதம் இருக்குங்க. 10 மாதம் இருக்கு. 10 மாதம் இப்போ 10 மாதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 வே மட்டும் இல்லாமல் நம்மளும் ட்ரெயின் ஆகிட்டோம். நிறையா ட்ரைனிங் நடந்து இந்த ட்ரைனிங்கோட அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பாங்க. அதோட இது சூப்பராக இருக்குது. டபுளாக 3 வே கூட கண்டிப்பாக நல்லா இருக்கும். பட் இனி இது இந்த ஆடியோ நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. டெய்லி பாட்டு கேட்டாகணும். நான் எடுத்தால் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒன்று பென்ட்ரைவில் போடுவேன், இல்லாட்டி ஸ்பாட்டிஃபைல போடுவேன், இல்லாட்டி இந்த ஆப்பிள் இதில். வண்டிக்கு சர்வீஸ் போச்சுன்னா எப்படா வண்டி திரும்ப கிடைக்கும் இருக்கும் இல்லையா? பென்ட்ரைவ் வண்டியிலே விட்டு சர்வீஸில் எடுத்துட்டாங்க. மாற்ற வசூல் போனதில் எடுத்துட்டாங்க. அடுத்த பொண்ணு ஏற்றி கொடுத்தாரு அவரு. சரி. இதில் இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குதுங்க. குட்டி குட்டி ஆமாங்க, நிறைய கேட்குது. நிற்பதுவே நடப்பதுவே இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா அந்த எண்டாகும்போது லிப் சவுண்ட் கேட்குதுங்களா? எதுங்க? அவர் பாடும்போது பாடினதுக்கப்புறம் லிப் சவுண்ட் ஒன்று வரும் பாருங்க. நல்லா கவனிச்சு. நிற்பதுவே நடப்பதுவே துல்லியமா வருதுங்க. அந்த துள்ளி அந்த லிப் சவுண்ட் தனியாக உங்களுக்கு எனக்கு தெரியலீங்க. நீங்க போன தடவை சொல்லி தான் அதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது அவங்க ஸ்டூடியோ ரெக்கார்டிங் சவுண்ட் அதுல வந்து சின்ன சின்ன நிறைய வர்ற மியூசிக் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டதில்ல. நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல தெளிவா எல்லாம் வர ஆரம்பிச்சது. இனி நிறைய கேட்பீங்க. இதுல இனிதான் வரும். நடப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அர்த்தமாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ மயில் போல பொண்ணு அருமையான பாட்டு. கிளி போல பேச்சு ஒண்ணு மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு மயில் போல பொண்ணு ஒண்ணு பவதாரணி இந்த மாதிரி ஒரு சில பேர் வாய்ஸ் பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கு. இவங்க இப்ப அந்த ஒரு சில லேடிஸ் வாய்ஸ் பார்த்தா அதெல்லாம் நேச்சரா வந்துடும். அப்படியே கிளி போல பேச்சு ஒண்ணு கோயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல இதுல வந்து பேச கலந்து வந்தீங்களா? இல்லை நான் இதில் வந்து நிறைய மிட்டு சேர்ந்து வருது. அது மிட் ஆமாம், மிட்டும் வோக்கல் நிறைய சேர்ந்து வரும். இதுல வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ரேஞ்சு, மிட் ஊஃபர். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு என்னன்னா எல்லாமே மேலே கேட்குற மாதிரி இருக்கும். ரைட். அதனால தான் அந்த ஏன்னா அந்த டைம் கரெக்ஷன் வச்சு பண்ணிக்கிறனால எல்லாமே ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு முன்னாடி கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீக்கர் மேலே கேட்குற மாதிரி இருக்கும். ரைட் ரைட் ரைட். எப்படி இருக்கு நான் ஃபீல்? இது அதான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. போன தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் நான் கேட்டுன்னு நான் கூப்பிடுவேன் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். இது ஸ்டோர் பண்ணிடுறதில்ல, அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. Hi viewers, this is update from Aram Kartaka. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஒரு கிரெட்டாக் ஆடியோ பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2Wayல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் செட்டப் பண்ணிட்டு வந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த அப்டேஷனுக்கு போயிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3Way அப்டேஷனுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு பண்ணப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ரிவீல் பண்ணல. இப்போ தான் நம்ம வந்து ரிவீல் பண்ணுறோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கலில் ஃப்ளாக்ஸ் EVO சீரிஸுங்கிற 3Way ஸ்பீக்கர்ஸ் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் K2 பவர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்.
தென் இதுக்கு வந்து ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மேகஸில் MP12 ப்ரோங்கிற ப்ராசர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 சேனல் ப்ராசர் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 3 4 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு 2 சேனல் வந்து டம்மியாக தான் இருக்கும். மொத்தம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். தென் இதுவும் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மேகர்ஸோட கிளாஸ் ஏபி டெக்னாலஜி ஆம்ப் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மேகர்ஸில் ஒரு 4 சேனல் 100 வாட்ஸ் RMSோட ஒரு 4 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்டோட 4 சேனல் ஆம்பும் நம்ம அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் மோனோ வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்ட் மோனோ பிளாக் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதில். தென் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸில் 10 இன்ச் சப்வூஃபர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்ட் சீரிஸில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணியிருக்கோம். தென் ரெட்வின் பீடிங் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபோக்கலை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டாம். ஃபோக்கலோட இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிற அந்த வால்யூம் வந்து அவங்க ரொம்பவே நல்லா லைக் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபோக்கலோட சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கேட்டு பவர் முன்னாடி போட்டிருந்தாரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கேட்டு பவர் போட்டிருந்தாரு. இப்போ ஒரு கேட்டு பவர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 3வே நம்ம இப்போ செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆடியோ டெமோ வந்து நம்ம இம்ரான் சார் வந்து கஸ்டமருக்கு காமிச்சிருக்காரு. நீங்கள் மறக்காமல் அதெல்லாமே ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்போ இதோட ஆடியோ டீட்டெயிலிங் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட பட்ஜெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் வந்து நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் திரும்பி எல்லாம் போகணுன்ட்டே இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் நீங்கள் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு காம்பனண்ட் கோஎக்ஸல் போட்டு அதுக்கு 4 சேனல் லேம்பு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கனாலே உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமைத்திருங்க. ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afidi from RM Car Techers.